ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இது 21 ஜூன் அன்றைக்கி எடுத்த விலாகு. இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆமாம், நீங்கள் தமிழ்நில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இன்றைக்கி கிளம்பிகிட்ருக்கோம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் பெருசாக பண்ணலை. நவிக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி அவங்க அப்பா வந்து காலையிலே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை தான் அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் காய்கறிகள் வாங்க வேண்டியிருந்தது, அதையுமே ரவி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை தவிர மாம்பழம் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், அதுவுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சப்பாத்தி போட்டது போக மீதி மாவு இருந்தது, அதை தான் வச்சுருக்கேன். அதுதான் நான் ஏதாவது பண்ண போகிறேன் எனக்கு மட்டும் அப்படின்றதுனால. இப்போ வாங்கிட்டு வந்த மாம்பழத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஆசை வந்துச்சு. ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து அல்ஃபோன்ஸா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாம்பழம் மட்டும் எடுத்து கட் பண்ணேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. ஒருவேளை நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் சூப்பராக இருந்தது. ஒரு 7 8 மாம்பழம் இருந்திருக்கும். இந்த ரேட்டுக்கு இந்த மாம்பழம் வந்து சூப்பராக தான் இருக்குது. 1 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் ஏரியாவில் அல்ஃபோன்ஸா மாம்பழம் 1 கிலோ என்ன ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்றது. எங்கள் வீட்டில் நானும் ரவியும் மாம்பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நவிக்கு இந்த மாம்பழத்தை பார்த்தாலே பிடிக்காது, அது ஏன்னு தெரியல. அவள் ஒரு துளி கூட இதை சாப்பிட்டே பார்க்கல. வாங்கிட்டு வந்த மொத்த மாம்பழமும் நாங்கள் தான் இந்த 1 வீக் ஃபுல்லாக நாங்கள் தான் சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. ஆசை தீர 2 மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். இந்த மீன்வைல் அவங்க வந்து போகிறதுக்கு தேவையான ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நேற்று சப்பாத்தி போட்டது போக மீதி ஒரு 2 சப்பாத்தி போடுற அளவு மாவு இருக்கு. இந்த மாவுக்கு தேவையான ஒரு வெங்காயத்தை நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். எங்கள் அம்மா செய்கிறதுல ஒன் ஆஃப் த ஃபேவரட், எனக்கு பிடிச்சது. அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்களோ இன்றைக்கி அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருந்தேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி அரைச்சி போடுவாங்க. என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால நான் அது போடலை. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் நல்ல மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு, மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டேன் மாவை. இப்போ இதை வந்து தோசைக்கல்ல அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு தட்டி எடுக்க போகிறேன். இது வந்து கோதுமை மாவு அடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு மட்டும் அப்படின்றதுனால நான் என்ன இருக்கோ அதவே வச்சு நான் செஞ்சுக்கிட்டேன். இது என்னென்னா, நேற்று சாம்பார் வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. 2 பேருமே எடுத்துகிட்டு போகல, அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். ஸோ அது ஃப்ரிட்ஜில் இருந்து அதை சாம்பார் எடுத்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். நான் காலையில் தனியாக எதுவும் பெருசாக பண்ணலை, இருந்த சாம்பாரையே சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பழைய சாதம் இருந்தது, அதையுமே எடுத்து நானும் ரவி 2 பேரும் பழைய சாதமும் அந்த போட்ட அந்த கோதுமை மாவு வடை இருக்கு இல்லையா, அதையும் பத்தாததுக்கு 1-2 தோசையும் ஊற்றியாச்சு. அதை சாப்பிட்டுட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டாக. நவி வந்து சொன்ன மாதிரி பிரியாணி சாப்பிட்டா. அதுவே 3 பேருக்குமே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்ததுனால மத்தியானம் நான் ஒன்றுமே சமைக்கல. ஒரு 12:30 மணியை போல் நாங்கள் 3 பேரும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். லஞ்சை சாப்பிட்டுட்டு கிளம்பினோன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது இருட்டிட போகுது அப்படின்றதுக்காக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுவே ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கு 12:30 இருக்கும். சரியான வெயில், எதிர்பார்த்ததை விட சரியான வெயிலாக இருந்தது. இந்த கோதுமை மாவு அடைய நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உரப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சாம்பார் பொடி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இஞ்சியோட டேஸ்ட் அரைச்சி போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அரிஞ்சு போடுறத விட இஞ்சியை மட்டும் அரைச்சிட்டு போட்டுக்கோங்க. தோசைக்குமே சைட் டிஷ் ஒன்றும் நான் பெருசாக பண்ணல. நேற்று நைட்டு பண்ணின சட்னியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதவே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஸோ இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு.
பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு டிமார்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். இந்த மாதம் மளிகை சாமான் வாங்குறதுக்காக. இங்கே பக்கத்துலேயே ஒரு டிமார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா போன 2 தடவையாக நம்ம ரொம்ப தூரத்தில் போய் வாங்கினோம். அதை விட இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் கேளம்பாக்கம் டிமார்ட்டுக்கு தான் இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம எப்பவுமே வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் மளிகை சாமான் வாங்குவோம். பட் ஆனால் ரேட்டு மொத்தமாக வாங்கும்போது நமக்கு ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு அந்த கடையில் ரேட் அதிகப்படுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால சரி கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்க மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் டிமார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால அங்கே கிளம்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு. சரியான வெயில். நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து எவ்வளோ தூரம் எப்படி போகிறோம்னு தெரியல. பாருங்கள் எப்படி வெயில் மண்டையை பொழக்குது. ஒரு வழியாக கடைக்கு கிளம்பணுன்ற ஆர்வத்தில் கிளம்பிட்டோம். ஆனால் நான் நியூஸில் என்ன சொன்னாங்கன்னா மழை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு எங்கே மழை வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். நாங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சரியான மழை பெஞ்சுது. நல்ல வேளை வர்ற வழியில மழை பெய்யல, மழையில மாட்டிக்காம தப்பிச்சிட்டோம். ஒரு தடவை வேளச்சேரி டிமார்ட் போயிருந்தோம், இன்னொரு தடவை பெருங்குடி டிமார்ட் போயிருந்தோம். அதை விட கேளம்பாக்கம் டிமார்ட் கொஞ்சம் நமக்கு பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. இங்கிருந்து ஒரு 45 மினிட்ஸ்ல போயிடலாம். நாங்கள் மேப்ல செக் பண்ணிட்டே தான் போனோம். ஒரு வழியா ரீச் ஆகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தான் அப்பாடான்னு இருந்தது. அந்த அளவு சரியான வெயில். ஃபஸ்ட்டு கார் போகிற ரூட்டில் உள்ளே போயிட்டோம். அதனால திருப்பி மறுபடியும் வெளியில் வந்து 2 வீலர் பார்க்கிங்க்கு போனோம். கடைக்குள்ளே போயிட்டு ரொம்ப பெருசாக வீடியோலாம் எடுக்கல. அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கே சரியாக இருந்தது. அதனால வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒன்றும் பெருசாக எடுக்கல. நமக்கு மளிகை சாமான் இந்த மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது தான் நம்மளோட லக்கேஜை வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வர முடியல. எப்படியோ ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.